வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தலைவர்கள் வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு மாஸ் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். சிஎஸ்கேக்கு எகெயின்ஸ்டாக மொத்தம் பார்த்தீங்கன்னா 196 ரன் கூச்சு மாஸ் காட்டியிருக்கிறாங்க 20 ஓவரில். சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்படின்னா 197 ரன்ஸ் அடிக்கணும். நம்மளுடைய அந்த 196 அப்படிங்கிற அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணால் நம்ம ஈஸியாக வின் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம இப்போ இந்த ரேஞ்சில் இருக்கிறோன்னா அதுக்கு சிஎஸ்கேவோட ஃபீல்டிங்க்கும் உண்மையாகவே நம்ம கை கொடுத்தாகணும். ஏன்னா ரஜத் படிட்டருக்கு மட்டுமே மொத்தம் 3 கேட்ச் அப்படிங்கிறது ட்ராப் ஆச்சு. எஸ்பெஷலி ஃபில் சால்ட் ஒரு அருமையான தொடக்கத்தை கொடுத்தாரு. 16 பாலில் 32 ரன், 5 பவுண்டரி, ஒரு சிக்ஸர், 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி தான் அவர் அவுட்டே ஆனார். அதுவும் ஒரு அட்டகாசமான ஸ்டம்பிங் ஃப்ரம் தல தோனி. அது ஒரு பெரிய டெலிவரி. சூப்பராக பார்த்தீங்கன்னா தல தோனி அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டாரு. ஃபில் சால்ட்டோட அந்த ஒரு ஷாட்டுக்கு அப்புறமா நம்மளுடைய கோலி ரன் ஆஃப் த பால் அப்படிங்கிறது அடித்தார். 30 பாலுக்கு 31, 2 பவுண்டரி, ஒரு சிக்ஸர். நூர் அகமதோட பால்லேயே அவரும் அவுட் ஆக என்னதான் அந்த இடத்துல ஒரு ரன்ன பால் நாக் ஆடி இருந்தாலும் ஒரு சம்பவம் ஒன்று பெருசாக பண்ணார். நம்மளுடைய மதீஷா பத்திரானாவோட ஓவரில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் அவருடைய பால் அந்த இடத்துல ஹிட் ஆகும். ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் நம்மளுடைய கிங் கோலியோட ஹெல்மெட்டில் பால் ஹிட் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 பாலுக்கு 14 ரன் அடிச்சிட்டு இருந்த கிங் கோலி அந்த பால் ஹிட் ஆன அடுத்த பால் ஒரு சிக்ஸர், அடுத்த பால் பார்த்தீங்கன்னா பவுண்டரின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவலில் வேக்கப் ஆகி வந்தார். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைக்கும் போது அவர் அவுட் ஆயிருப்பார். பட் அந்த ஒரு ஃபியூரியஸ் அப்படிங்கிறது ஒரு பழைய லயன் கிங் கோலியை பார்த்த மாதிரி இருந்தது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்களான்னு சொல்லுங்கள். டேவிட் படிக்கல் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. 14 பாலுக்கு மொத்தம் 27 ரன், 2 பவுண்டரி, 2 சிக்ஸரோட அஸ்வினோட ஓவரில் அவுட் ஆக ரஜத் படிட்டரும் நம்மளுடைய லியாம் லிவிங்ஸ்டனும் ஜோடி சேர்ந்தாங்க. லியாம் லிவிங்ஸ்டன் வெறும் ஒரே ஒரு சிக்ஸர் அடிச்சு அவுட் ஆக ரஜத் படிட்டர், ஜிதேஷ் சர்மா டோட்டலி அந்த இடத்துல ரஜத் படிட்டர் 32 பாலுக்கு 51 ரன் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடினார். 4 பவுண்டரி, 3 சிக்ஸர்னு. டிம் டேவிட் கடைசியாக தலைவன் கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஹேட்ரிக் 6 அடித்து 8 பாலில் 22 ரன் அடித்து மாஸ் காட்டினார். அவருடைய அந்த ஒரு நாக் அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு எஃபெக்டிவான நாக்காக இருந்தது. கண்டிப்பாக டீம் பார்த்தீங்கன்னா 180 ரீச் பண்ணாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு போகும்போது அந்த இடத்துல டிம் டேவிட் தான் பார்த்தீங்கன்னா 190 கிராஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய லெவலில் உதவியாக இருந்தார். இடையில குணல் பாண்டியாவோட 3 பால் டக்கும் அந்த இடத்துல இருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 19th ஓவர் நம்மளுடைய பத்திரானா வெறும் 1 ரன் ஓவர் ஒன்று போட்டார். அதுவும் ஒயிட்னால மட்டும்தான் இருந்தது. டோட்டலி ஆல்மோஸ்ட் அது ஒரு மெய்டன் ஓவர் தான். டபுள் விக்கெட் மெய்டன் அப்படிங்கிற லெவலுக்கு 19வது ஓவர் போடும்போது லாஸ்ட் ஓவரில் சாம் கரனுக்கு கொடுத்து கலீல் அகமதோட அந்த ஒரு ஓவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் கொண்டு வந்தாங்க. கலீல் அகமதோட லாஸ்ட் ஓவரும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நல்லாவே போட்டிருந்தார். லாஸ்ட் ஓவர் கண்டிப்பாக யாருக்கு கொடுப்பாங்க, ஸ்பின்னருக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா ரஜத் படிட்டர் தான் இல்லைன்னு. பட் ஆனால் சாம் கரனுக்கு தான் கொடுத்தாங்க. 3 சிக்ஸர், மொத்தம் 19 ரன் போச்சு. டோட்டலி 196 ரன்ஸ். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே அப்படிங்கிறது தான் ஆர்சிபியோட சைட்லேருந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. 196 அப்படிங்கிறது கண்டிப்பாக டிஃபெண்டபிள் டோட்டல் தான். எப்போல்லாம் லாஸ்ட் 5 மேட்ச்சில் நம்மளுடைய ஆர்சிபி ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்களோ சிஎஸ்கேக்கு எகெயின்ஸ்டாக வின் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்சஸில் டாஸை வின் பண்ணுற டீம் லாஸ்ட் 5 மேட்சஸில் மேட்சை லாஸ் பண்ணியிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருக்குது. கண்டிப்பாக 196 அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் ஒரு பெரிய லெவல் தான். கண்டிப்பாக ஆர்சிபி டிஃபர் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.